சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பாஜகவோடு சேர்ந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சான்று தான் அக்கா சிஆர் சரஸ்வதி பேசினது. அதாவது மொழிக் கொள்கையில் என்ன ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க பாருங்க. பிஜேபி எங்க இந்திய திணிக்குதுன்னு கேட்டாங்க. இது பிஜேபியே நம்பது. பிஜேபி இந்த நிர்மலா சீதாராமன் கடைசியா போட்ட பட்ஜெட்ல சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, இந்திக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு, தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் ஒதுக்கிய நிதி எவ்வளவு, அந்த பாரபட்சமான நிதி ஒதுக்கீட்டிலேயே தெரிகிறது அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்து எல்லா மொழிகளின் மீதும் எல்லா மாநிலத்தின் மீதும் திணிக்கிறார்கள் என்பது. அப்புறம் திணிக்கலங்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மும்மொழி கொள்கையை ஏற்க சொல்றாங்க. மும்மொழி கொள்கைக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, விரும்பிய மொழியை படிக்கலாம்ங்கிறாங்க. இப்ப அக்கா சொன்னாங்கல்ல, அதே மாதிரியே விரும்பிய மொழியை படிக்கலாம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 22 மொழியையும் படிக்கக்கூடிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. எதுக்கு செஞ்சிருக்காங்க? இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் விரும்பிய மொழியை படிக்கலாம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஒன்றிய அரசு எல்லோருக்கும் பொதுவான அரசு, எல்லோருக்கும் பொதுவாக நடந்துக்கணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் அண்ணா தொடங்கி வைத்த போராட்டம், அது பெரியார் தொடங்கி வைத்த போராட்டம், அது தமிழ் அறிஞர்கள் தொடங்கி வைத்த போராட்டம். அந்த போராட்டத்தை இன்றைக்கு இவங்க எங்க கொண்டு விட்டாங்க? பிஜேபி இந்திய திணிக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு அமமுகவும் அதிமுக வந்துட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கேடு. இதுதான் பிஜேபி கூட சேர்ந்தா நடக்கக்கூடிய கேடு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக பிஜேபியை ஒரு பூச்சாண்டி மாதிரி உருவகப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், வரி வசூல் உரிமை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. பொது விநியோக திட்டம்ங்கிற உரிமை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையா இருந்துச்சு. எல்லாமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி அரசு எடுத்துட்டு போயிருச்சா இல்லையா? இது பூச்சாண்டியா? இது பூச்சாண்டியா? முதல்ல இந்த மாதிரி பேசுறது எவ்வளவு பெரிய அபத்தம். பிஜேபி என்பது வெறும் பூச்சாண்டியா? மொழிக் கொள்கையை கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய மொழியை வந்து கபலீகரம் செய்கிறார்கள். கீழடியை பத்தி சொன்னாரு பிரசன்னா, ஆய்வறிக்கை வந்துருச்சு, வெளியிட மறுக்கிறார்கள். பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், தர மறுக்கிறார்கள். கல்வி நிதி கேட்கிறோம், தர மறுக்கிறார்கள். இப்ப நான் என்ன சொல்றேன், இதே கொள்கையை அன்னைக்கு காங்கிரஸ் பின்பற்றும் போது அண்ணா வந்து எதிர்த்தாரா இல்லையா? அப்ப அண்ணா வந்து வெறும் பூச்சாண்டி காட்டினாரா? அண்ணா பூச்சாண்டி காட்டினாரா அல்லது உண்மையான ஒரு கொள்கை முன்வைத்தாரா? அன்னைக்கு டெல்லி எதிர்ப்பு, இந்தி திணிப்பை எதிர்ப்பது, மாநில உரிமைக்காக நிற்பது என்பதுதானே அண்ணாவின் கொள்கை. நீங்க அண்ணா பேர்ல தானே கட்சி நடத்துறீங்க, அண்ணா படத்தை தானே கொடியில வச்சிருக்கீங்க. அண்ணா செஞ்சது என்ன? அண்ணா செய்தது தானே இன்னைக்கு நம்ம தொடர்றோம். அப்ப அண்ணா செய்தது சும்மா பூச்சாண்டி காட்டிட்டாரா? பூச்சாண்டி அல்ல, இது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிற போராட்டம். அந்த போராட்டத்தை மலினப்படுத்தாதீங்க. பிஜேபி வெறும் பூச்சாண்டி கிடையாது. பிஜேபி வெறும் பூச்சாண்டி கிடையாது. இவங்க சொன்னாங்க திமுகல போய் சேரலாமா, ஓபிஎஸ் இப்படி செஞ்சுட்டார. நான் என்ன சொல்றேன், அதிமுகவை இன்னைக்கு இந்த கதிக்கு ஆளாக்குனது திமுகவா பிஜேபியா? யார் ஆக்குனா? அதிமுக ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு சிதைந்து போனதற்கு திமுக காரணமா பாஜக காரணமா? சசிகலா அம்மையார் தான் பொதுச் செயலாளர் என்று அதிமுக முடிவெடுத்த பிறகும் அவர் பொதுச் செயலாளராக தொடர முடியாமல் போனதற்கு திமுக காரணமா பிஜேபி காரணமா? டிடிவி தினகரனை கைது பண்ணாங்களே, திகார் சிறையில் கொண்டு அடைச்சது திமுகவா பிஜேபியா? யாரு? ஆர்கே நகர்ல வந்து சின்னத்தை பறிச்சது யாரு? அதிமுகவை பிளந்தது யாரு? எல்லாமே பிஜேபியின் பின்னணியில் நடந்தது. பிஜேபியின் கரம் எப்படிப்பட்ட, இது யார் சொன்னது? அதிமுக ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களே வாக்குமூலம் கொடுத்தாங்க. இவர் சொன்னார, நம்ம ஜெயக்குமார் 40,000 ஓட்டு போச்சு சார், என் தொகுதியில் மட்டும் ராயபுரத்தில் மட்டும் 40,000 போச்சு. செங்கோட்டையன் சொன்னாரு ஈரோட்டில் 45,000 ஓட்டு போச்சு. இவங்க சொன்னாங்க, அதாவது மோடி உலகமே பாராட்டுற பிரதமர், இந்தியாவை காப்பாத்திட்டாரு. இந்தியாவை காப்பாற்றின பிரதமர் 3வது முறையா பிரதமர் ஆகும்போது கூட்டணியில் இல்லாம ஏன் வெளியே வந்தீங்க? ஏன் எதிர்த்தீங்க? அப்படிப்பட்ட வலிமையானவர் மீண்டும் பிரதமராக வருவதற்கான தேர்தலில் நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? வெளியே வந்துட்டீங்க. அப்போ தமிழ்நாடு அதை ஏற்கவில்லை என்பது உங்களுக்கே புரிஞ்சிருக்கு.
இப்ப அதிமுக கூட்டணியில் 4-5 கட்சி சேர்ந்துருச்சுல, ஒரு கட்சியாவது அதிமுக தலைமையகத்தில் போய் அங்கே அமைக்கப்பட்ட குழுவோடு அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஒரு சான்று காட்டுங்க. என்ன ஆகி போச்சு பாருங்க. என்டிஏவோட இருக்கிற கட்சிகளுக்கு என்டிஏ சீட்டு கொடுக்கும், அதிமுகவோட இருக்கிறவங்களுக்கு நாங்க சீட்டு கொடுப்போம். இது எங்க பிரச்சனை. அப்ப என்டிஏ வேற அதிமுக வேறயா? அப்ப என்டிஏ கூட்டணியில் அதிமுக இல்லையா? நீங்க தான் சொல்றீங்க எல்லாம் ஒரே கூட்டணின்னு. ஒரே கூட்டணியா? மாப்பிள்ள வேற, அவர் போட்டிருக்க சட்டம் எந்துங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரே கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி, அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமையும்னா கூட்டணி அங்கெல்ல பேசணும். அப்ப எது தடுக்குது உங்களுக்கு? எது தடுக்குது? அப்போ இத்தனைக்கும் என்ன காரணம்னா பொருந்தா கூட்டணி. காங்கிரசுக்கு இப்ப என்ன முக்கியம்? திமுகவோடு இணைந்து, திமுக கூட்டணியோடு இணைந்து பாஜக எதிர்ப்பை மற்ற மாநிலங்களுக்கும் கொண்டு போவதுதான் முக்கியமான அரசியலை தவிர, அதுக்குள்ள ஒரு 4 பேர் பிஜேபியின் சிந்தனையை தாங்கியவர்கள் கலாட்டா பண்றதெல்லாம் இங்க எடுபடாது. அது எடுபடாது என்பதைத்தான் இன்றைக்கு களம் காட்டி கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். விஜய் கூட போயிருவாங்க. விஜய் கூட போய் விஜய் பிஜேபி ஏதாவது பேசுறாரா? சரி, பிஜேபியை வந்து எதிர்க்கக்கூடிய ராகுலுக்கு ஆதரவாக ஏதாவது பேசியிருக்காரா? அவரை நம்பி போக முடியுமா? எனவே திமுக கூட்டணி நல்ல நிலைமையில் இருக்கிறது, மக்களை சந்திக்கக்கூடிய திறனோடு இருக்கிறது, திராணியோடு இருக்கிறது. திமுக கூட்டணி தான் வெல்லும் என்பதை காலம் சொல்லும். நன்றி திரு ஆலூர் ஷானவாஸ்.